நமஸ்காரம். ராமானுஜர், எம்பெருமானார், உடையவர், இளையாழ்வார், ஸ்ரீ பாஷ்யக்காரர், கோதாகிரஜர், யதிராஜர், இப்படி பகவத் ராமானுஜருக்கு பல பல திருநாமங்கள். இதை ஒத்தொத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருநாமத்தை சூட்டி உள்ளனர். ஆறார் எந்தெந்த பேர் கொடுத்தா எந்த சந்தர்ப்பத்தில் கிடைச்சதுங்கிறத பத்தி சொல்லுகிறேன். அவர் அவதரிக்கும் போது இளையாழ்வார் என்றுதான் திருநாமம். அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். முதல் யுகத்தில் ஆதிசேஷனாய், இரண்டாவது யுகத்தில் லக்ஷ்மணனாய், மூன்றாவது யுகத்தில் பலராமனாய், நான்காவது யுகத்தில் ராமானுஜராக பிறந்தார். இளையாழ்வார் என்னவருக்கு பிறக்கும் போது பெயரிட்டனர். அப்புறம் அவர் ராமானுஜரானார். ராமனுக்கு அனுஜன் ராமானுஜன், ராமனுக்கு தம்பி. ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் எப்படியெல்லாம் ராமனுக்கு தொண்டு புரிந்தாரோ அத போலத்தான் ராமானுஜரும் பகவானுக்கு தொண்டு புரியவே பிறந்தார். ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் இவருக்கு உடையவர்ங்கிற பட்டம் சூட்டினார். உடையவர்னால் இரண்டு விபூதிகளை உடையவர். ஸ்ரீ வைகுண்டம் எப்போதும் அழியாது, படைப்பு அழிப்புக்கு அப்பாற்பட்டது. அதனால அந்த விபூதியை, அந்த உலகத்தை நித்திய விபூதின்னு சொல்லுகிறோம். அது தவிர்ந்த மொத்தமே லீலா விபூதி. இப்ப நாம வாழற லோகமா இருக்கட்டும், பிரம்மாவனுடைய சத்தியலோகமா இருக்கட்டும், 14 லோகங்களும் அடங்கின அண்டம், இத போல கோடிக்கணக்கான அண்டங்கள், இத்தனையுமே சேர்ந்து படைப்பு அழிப்புக்கு உட்பட்டவை. அப்படின்னா சிருஷ்டியின் போது படைக்கப்படும், சம்ஹாரத்தின் போது, பிரளயத்தின் போது அத்தனை அழிஞ்சு போடும். இந்த விபூதிக்கு லீலா விபூதின்னு பேர். லீலா விபூதியிலிருந்து ஒவ்வொருத்தராகத்தான் வைகுந்தத்தை அடைகின்றனர், முக்தி அடைகிறதுன்னு சொல்றோம். ஆக மொத்தம் பகவானுக்கு 2 விபூதி, நித்திய விபூதி, லீலா விபூதி. இந்த ரெண்டையும் நீர் உடையவர், இந்த ரெண்டுத்துக்கும் உடையவரா உம்மை ஆக்கிறேன் அப்படின்னால், லீலா விபூதியிலே உம்மை சிபாரிசின் பேரில் உம் திருவடிகளை பற்றி நித்திய விபூதிக்கு வந்து சேரலாம், முக்தி அடையலாம்னு நம்பெருமாளே சூட்டிய பெயர். உபய விபூதியையும் உடையவர், ஆகவே உடையவர் என்ன திருநாமம் பெற்றார். திருக்கோட்டியூர் நம்பிகள் தான் எம்பெருமானார்ங்கிற பெயர் சூட்டினார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. பலமுறை நடையா நடந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோட்டியூருக்கு போய் திருமந்திரம், சரம ஸ்லோகம் ஆகிய அர்த்தங்களை ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தே பெற்றார். அவர் இவருக்கு கண்டிஷன் போட்டார். நான் எவ்வளவு பரீட்சை பண்ணி உனக்கு சொல்லியிருக்கேனோ, நீ யாருக்கு உபதேசிக்கணும்னாலும் அந்த அளவுக்கு பரீட்சித்து தான் சொல்ல வேண்டும், சட்டுன்னு கொடுத்துடக்கூடாது அப்படின்னார். சரின்னு ராமானுஜர் ஒத்துக்கொண்டார். ஆனால் திருக்கோட்டியூர் நம்பிகள் அப்படி போன உடனே கிடுகிடுன்னு இவர் வந்து அங்கு கூடியிருக்கிற ஆரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவாளோ அவர்களை உட்காத்தி வச்சு கிடுகிடுன்னு சரம ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு திருக்கோட்டியூர் நம்பிகள் ஓடி வந்து, நான் உனக்கு ஆணையிட்டு இருக்கேன், அதை மீறி நடந்தியானா, ஆச்சாரியனுடைய வாக்கியத்தை மீறினா நரக்கம் கிடைக்கும் தெரியுமா என்று பயப்படுத்தினார். தெரியும், அடியன் ஒத்தனுக்கு நரக்கம் கிடைச்சு இத்தனை பேருக்கு வைகுந்தம் கிடைக்கும்னால் நான் நரக்கமே போகிறதுக்கு தயார்னார். அப்பதான் எம் பெருமானாரே, பெருமானாரா நீர் இருந்திருக்கீர், எம் பெருமானார் என்று திருக்கோட்டியூர் நம்பிகள் பெயர் சூட்டினார். இப்ப இளையாழ்வார், ராமானுஜர், உடையவர், எம்பெருமானார், யதிபதி, எல்லா சந்நியாசிகளுக்கும் பதியாய் தலைவரா இருக்கிறதுனாலே இவருக்கு யதிராஜர், யதிபதி என்கிற பெயர் வந்தது. எங்கோ வடக்க காஷ்மீர ஸ்ரீபண்டாரம், அங்க இருக்கிற சரஸ்வதி தேவி தான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு பட்டம் சூட்டினாள். பாஷ்யம்ங்கிறது ஸ்ரீபாஷ்யம், அதாவது வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜர் எழுதின பெரிய உரை நூல். அந்த வியாக்கியான கிரந்தத்தை வடக்க எடுத்துன்னு போனா அத சாரதாம்பா,
சரஸ்வதி தேவி வாங்கி பார்த்துட்டு வியாசருடைய உள்ளத்துக்கு ஏற்றதா இந்த வியாக்கியானம் தான் இருக்கும், இது ஸ்ரீபாஷ்யமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படிங்கிற பட்டத்தை ராமானுஜருக்கு சூட்டினாள். அது பாஷ்யக்காரர் பட்டம். ஒரு முறை ராமானுஜர் ஆண்டாள் பாசுரத்தில் விருப்பப்பட்டபடிக்கு 100 தடா அக்காரடிசில் 100 தடா வெண்ணெய் ஆகியவற்றை திருமாலிருஞ்சோலமலை அழகருக்கு சமர்ப்பித்தார். ஆண்டாளுடைய பாசுரம், 4 நறும்பொழில் மாலிரும் சோழன் அம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன். திருமாலிருஞ்சோலை கள்ளழகருக்கு 100 கங்காளம் வெண்ணெய் 100 கங்காளம் அக்கார் அடிசில் சமர்ப்பிக்கணும்னு ஆண்டாளுக்கு ஆசை. பாடத்தான் முடிஞ்சது. சிறு பெண் குழந்தை எங்கு போவாள், எங்கு செய்தாள், பாடிவிட்டு பரமோதம் போய்விட்டாள். அதுக்கப்புறம் வெகு காலம் கழித்து ராமானுஜர் அவதாரம் ஆண்டாள் பாசுரத்தை படிச்சு பார்த்தார். இப்படி ஆண்டாள் ஆசைப்பட்டிருக்கிறச்சே நாம் அதை நிறைவேற்றி வைக்கணும் என்ன கள்ளழகர் கோவிலுக்கு போய் 100 கங்காளம் வெண்ணெய் 100 கங்காளம் அக்காரடிசில் சமர்ப்பிச்சார். அங்கிருந்து நேரே ஆண்டாளை சேவிக்கிறதுக்கு சிவலிபுத்தூருக்கு வந்தார். தேவி, நீர் பாசுரத்தில் ஆசைப்பட்டபடிக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாச்சுன்னார். ஆண்டாள் திருவுள்ள முகந்து தன்னிடத்திலேருந்து வெளியேறி அர்ச்சாவதாரத்த ஆண்டாள் விக்கிரக ரூபத்திலே வெளியே வந்து, நமக்கு அண்ணன், ஒரு தங்கையினுடைய ஆசையை அண்ணன் தான் நிறைவேற்றி கொடுப்பார், என் ஆசையை நீர் நிறைவேற்றினபடியால் நமக்கு அண்ணன் என்று பெயர் சூட்டினாள். கோதாகிரஜர், கோதை என்னும் ஆண்டாளுக்கு அண்ணன் கோதாகிரஜர். இப்படி எத்தனையோ திருநாமங்கள் சுவாமிக்கு. அந்த திருநாமம் 6 சூட்டினா அதுக்கு இருக்கிற அர்த்தம் என்னங்கிறத ஒரு சிலவற்றை மட்டும் சொல்ற வாய்ப்பு கிடைச்சது, நினைவில் கொள்க. ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9432219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.